வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிர்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி வந்து டிசம்பர் 31, 2025 ஆண்டின் கடைசி நாள். மார்க்கெட் வந்து அப்பு. லாஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸாக வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பெல்லாம் ஒரு 0.9 வரைக்கும் போச்சு. இப்போ ரைட் நோ 0.75% நிஃப்டி அப்பு, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்பு. ஸ்மால் கேப் மிட் கேப் இன்னும் அதிகமாகவே அப்பாக இருக்குது. ஸ்மால் கேப் வந்து as we speak அரௌண்ட் ஒரு 1.21% அண்ட் மிட் கேப் வந்து அரௌண்ட் ஒரு 1% எல்லாமே அப்பாக இருக்குது அக்ராஸ் த மார்க்கெட்டு. ஸோ மேஜர் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நேற்று F&O எக்ஸ்பைரி. ஸோ ஓவர் அண்ட் அபவ் தட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து சேஃப்கார்டு டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீல் இம்போர்ட்ஸுக்கு அப் டு ஒரு 12% வரைக்கும் சேஃப்கார்டு டியூட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்போர்ட் பண்ணுறது காஸ்ட்லியாகும். ஸோ டொமஸ்டிக் ஸ்டீல் ப்ரைஸஸ் குட் கோ அப் ஆர் டொமஸ்டிக் ஸ்டீல் கம்பெனிஸ் வில் பெனிஃபிட் அப்படிங்கிறது தான். ஸோ அது ஒரு 3 இயருக்கு சேஃப்கார்ட் டியூட்டின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்பு. ப்ளஸ் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக டவுனாக இருந்த வேல்யூ பையிங் ஷுட் ஹவ் எமர்ஜ்டு அண்ட் எஃப்ஐஐ செல்லிங் கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்கும். இனிமேல் வந்து அதுதான் டேட்டா தெரியும். எபோவ் ஆல் ப்ராடர் மார்க்கெட் அக்ராஸ் த மார்க்கெட் ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே அப்பாக இருக்குது. So these are all the major reason. Plus crude slightly குறைஞ்சிருக்கு. Crude prices slightly has gone down. So these are all the reasons for market going up. But broad லெவலில் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு 26,100 200 300 வரைக்கும் போகுது. திருப்பி 25,800 700 வரைக்கும் வருது. ஸோ வித்தின் ஒரு நேரோ பேண்டில் போய்கிட்டே இருக்குது. லெட் அஸ் see 2026 will be a much better year அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஃபார் ஈக்விட்டிஸ். ஏன்னா கோல்டு சில்வர் எல்லாம் நல்ல ரேலி ஆகிடுச்சு. ஸோ 2026 should be the year of equity and green shoots in the results in small mid cap and other larger companies எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே பெட்டர் ஆகிட்டு இருக்குது. ஸோ we will see a better year for mutual fund investors, equity mutual fund investors. 2026 should be that. With that, wishing you all and your family a happy and prosperous new year. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.